இது சுரேஷின் 50-50 உண்மைக்கு நெருக்கமாக இருபுறமும் சமமாக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இந்த நிகழ்ச்சியோட முதல் பாட்டில் நம்ம சுனிதா வில்லியம்ஸ் எப்படி இங்கேருந்து மேலே போனாங்க பூமி, அதனால் பூமியை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், பூமியை பற்றி இப்போ முதல் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த காணொலியில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என சொல்லப்படும் ISS எப்படி உருவாச்சு, அதில் என்னென்ன இருக்குன்றதை பற்றி நம்ம விவரமாக பார்க்க போகிறோம். இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய ஷார்ட்டர் வெர்ஷன் நேம் ISS இல்லைங்களா. இதை இப்போ முதல் நிலாவுக்கு ஆரம்பித்தது அமெரிக்கன்ஸ். அவங்க பண்ணதுக்கப்புறமா 1984 ரீகன் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் என்ன பண்ணுறாரு, இந்த விஷயத்தை எல்லார்ட்டையும் பேசி நம்ம நிர்மாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதை பிளான் பண்ணும்போது இப்போ அதுக்கு தனியாக ஒரே கண்ட்ரியால் அதை பண்ண முடியாது. நீங்கள் இப்போ தான் அமெரிக்கானா அப்போத்துலேருந்தே ரஷ்யா டாப்பு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்கன்ஸ் இன்றைக்குமே டஃபஸ்ட் கண்ட்ரி எது, எல்லாத்துக்குமே டஃபஸ்ட் கண்ட்ரி எது அப்படின்னு சொன்னால் ரஷ்யாவும் சைனாவும் தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ரஷ்யா அப்போ ரஷ்யா அமெரிக்கா ஒன்றா இருந்தாங்க. ஸோ ரஷ்யா அமெரிக்கா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க, சரி பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தனியாக இந்த ரெண்டு கண்ட்ரியால் மட்டும் பண்ண முடியாது, மேலே சில நாடுகள் தேவைப்படுது. இந்த விஷயம் பெருசு, சின்ன விஷயம் கிடையாது. இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒரு நாட்டுக்கு சொந்தமாக இல்லை, பல நாடுகள் இருந்தால் தான் நம்ம நல்லது கிட்ட இருந்தால் சரி பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் எல்லாம் ஒன்றாயிடுறாங்க. ஒன்றாயிட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா கூட கனடா ஜாயிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் யூரோப் அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக அது பேர் யூரோப்னால பல கண்ட்ரிகள் சேர்ந்து தான் யூரோப்பு. அது எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து யூரோப் அப்படின்ற ஒரு ஃபார்மெட்டில் வருது. ஸோ யூரோப் கடைசி ஜப்பான் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 5 கண்ட்ரியும் சேர்ந்து தான் இந்த மேலே இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம பண்ணலாம், நிறுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணிட்டு 1998 இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படியே கீழே எடுத்துமே மேலே எடுத்துமே வைக்கிறது கிடையாது. முதல்ல ஒரு பார்ட் எடுத்துமே மேலே வைப்பாங்க, அப்படியே பறக்கும். அது நம்ம ஃப்ளைட்டு மாதிரி ஞாபகம் வச்சுங்க, மைண்டில் ஃப்ளைட்டு ஞாபகம் வச்சுங்களேன். ஒரு ஃப்ளைட்டு அதை சுற்றி ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணுறது, அதுதான் அப்படி ஜாயின் பண்ணாதான் அப்படியே ஒரு இது வச்சு அப்படியே சுற்றி ஜாயின் பண்ணால் அப்படியே இவ்வளோ பெருசாகிறோம். இவ்வளோண்டு இதிலேருந்து அப்படியே ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணி நல்லா பெருசாக்குவாங்க. அந்த எப்படி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இங்கே ஃபோட்டோ போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்ன பண்ணுறாங்க, அவங்க நிறுவனம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரே அது ரஷ்யா அனுப்புகிறாங்க. ரஷ்யா அனுப்பிட்டு அதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு இதுவாக அட்டாச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ரஷ்யாவுக்குன்னு ஒரு சைடும் அமெரிக்காவுன்னு ஒரு சைடை ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கிறாங்க. ஃப்ரண்ட் சைடு ரஷ்யா எடுத்துகிட்டு அது சம்மந்தமான ஒரு இதையாக அட்டாச் பண்ணிட்டே வராங்க. அதில் அதுக்கப்புறமா அமெரிக்காவும் பின்னால் அவங்களும் அட்டாச் பண்ணி இது ஒரு முழு உருவமாக 2011 வரைக்கும் முழு உருவமாக ஆக்கி இப்போ இருக்கிற இந்த மேலே ஃபோட்டோவில் இருக்கிற அளவுக்கு இப்போ இருக்கிற அளவு ஆக்கியிருக்கிறாங்க. ஒரே ஒரு சின்ன ஒரு விமானம் மாதிரி, அந்த விமானத்தில் ரெக்கை வரதுக்கு ஜாயின் பண்ணுவாங்க இல்லைங்களா. விமானம் அப்படி இருக்கும்போது பார்த்து ஒரு ரெக்கையாக ஜாயின் பண்ணுற மாதிரி ஒன்றொன்னையாக ஜாயின் பண்ணி ரஷ்யா ஒரு சைடையும் அமெரிக்கா ஒரு சைடையும் பண்ணி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணாங்க. அதில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பல ஆராய்ச்சிகள், மனிதனை வச்சு பல ஆராய்ச்சிகள்லாம், அந்த மனிதன் அங்கே இருக்க முடியுமா, இந்த 400 கிலோமீட்டர் தூரம் மனிதனுக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்படுது, அந்த மாதிரி பல ஆராய்ச்சிகள் அவங்க பண்ணுறாங்க. அப்போ அந்த ஆராய்ச்சிகள் பண்ணும்போது அவங்களுக்கு சில உண்மைகள்லாம் வெளில வருது. அதை என்னென்னு நமக்கு தெரியாது, நாசா அந்த மாதிரி ஆளுகள் தான் தெரியும், என்னென்ன ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் அதை எதுக்கு நிர்மாணம் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் அதை பண்ணியிருக்கிறாங்க. சரி, ரைட்டு. இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது இது எத்தனை காலம் வாழும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா. 2011 முழுசாக செஞ்ச அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இப்போ சமீபமாக ஒரு 2 days 2 நாளாக என்ன பண்ணுறாங்க, அது அதனுடைய வாழ்வு காலம் ஆல்ரெடி எலான் மஸ்க் என்ன சொல்கிறாருன்னா, அதோட வாழ்வு காலம் முடிஞ்சு போச்சு, அது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு மேலே அங்கே இருக்கக்கூடாது, 2 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாரு. மற்ற கவர்மெண்ட்லாம் 2031 அதை நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அது இருந்ததுன்னா ஆபத்து, ரொம்ப பழசாயிடுச்சு, காலாவதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி அதுக்கு காலாவதி ஆன மாதிரி தான் இருக்குது, எத்தனை வருஷமாக அது மேலே இருக்கும். அதுவும் ரஷ்யா செட் பண்ண அந்த இது ஆல்ரெடி ஒரு 80% ரொம்ப பழசாயிடுச்சு, அதில் அதை நம்ம டிஸ்மேண்டில் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சில கண்ட்ரிஸ் ரொம்ப சீரியஸாக பேசுகிறாங்க. இதை ஆராய்ச்சி பண்ணுறோம், சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த சுனிதா வில்லியம்ஸ் போல் பல குரூப்புகள் 72 குரூப்புகள் மேலே போச்சுன்னு சொன்னேன் இல்லையா. அவங்க அங்கே போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அதை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அந்த உள்ளே சில கெமிக்கல்ஸ் எடுத்து அங்கே இருக்கிற எதனா இப்போது வானன்றது பார்த்தீங்கன்னா பல துகள்கள் இருந்தது தான் வானம். அந்த இடத்துல இருக்கும்போது எதனா கெமிக்கலாக கிடச்சிதுன்னா எப்படி இதை பண்ணுறதுலாம் போய் பார்க்குறாங்க. இப்போது இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே எத்தனை பேர் தங்க முடியும், அடுத்த கேள்வி. நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனாக நம்ம பெரிய, ஆனால் அது ஒரு கால்பந்து மைதானம் அளவுக்கு அது பெருசு, எல்லாம் மொத்த இது. ஆனால் அங்கே மனுஷன் தங்குற மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடம் தான். அதில் அதிகபட்சம்
அதிகபட்சம் தொடர்ந்து தான் ஒரு 7 பேர் இருக்கலாம். 7 பேர் மட்டும்தான் அதிகபட்சம் அதில் தங்க முடியும். இப்போ அதில் குறைந்தபட்சம் வந்து 2 பேர்லேருந்து அதிகபட்சம், ஏன்னா ஒருத்தருக்கு சப்போர்ட் இல்லை, 2 பேர்லேருந்து 7 பேர் வரைக்கும் தங்கலாம். பொதுவாக 4 பேர் தங்க வைப்பாங்க. அதான் அதனுடைய அந்த இன்டர்நெட் ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய ஒரு வழக்கம். சரி, ரைட்டு. இப்போது உள்ள 7 பேர் தங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போது எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த இன்டர்நெட் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் பஸ்ஸு போய் நிற்க, பஸ் ஸ்டாண்டு மாதிரி, ரயில்வே போய் நிற்க ஒரு ட்ராக் மாதிரி, இங்கேருந்து கீழேருந்து போகிற ராக்கெட் வந்து அங்கே தங்குறதுக்கு ஒரு 2 கூம்பு மாதிரி 2 இப்படி இருக்கும். அதில் போய் இது போய் நேராக போய்ட்டு ராக்கெட் போய்ட்டு போய் லாக் ஆகிடும். அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி லாக் ஆகிற மாதிரி 2 வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து ஃப்ரீயாக இருக்கும், ஒன்றுல லாக் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று ஏதோ அர்ஜென்ட் அப்படின்னு சொன்னால் போகிறது, இன்னொன்று எப்பயுமே ரெடியாக இருக்கும் கீழேருந்து வரதுக்காக. இப்போ சுனிதா வில்லியம்ஸ் போனாங்க இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு போனது வந்து மேலே போய் ரிப்பேர் ஆகிடுச்சு. ரிப்பேர் ஆனதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை விடுவிச்சிடுறாங்க. விடுவிச்சதை இன்னொன்று ஜாயின் பண்ண முடியும். ஜாயின் பண்ணதில் இவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா ஒரு சில நாளும் கழிச்சு அது கூட ஏற்கனவே இந்த 2 பேரை சேர்ந்து 4 பேர் கீழே இறங்கி வராங்க. அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு 11 பேர் வரைக்கும் தங்கலாம். 11 நாள் 2 நாள் தங்கலாம். பட் பர்மனெண்ட்டாக தான் 7 பேர் வரைக்கும் தான் தங்க முடியும். இப்போ அந்த ஐஎஸ்எஸ்னுடைய காலம் வந்து காலாவதியாக போகுது. அதனால் அதுவுமே இப்போ அடுத்து சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க. அது எங்கன்னா பூமியில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒன்றா டிஸ்மேண்டில் பண்ணி பண்ணுறதுக்காக ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவுமே அடுத்து பூமிக்கு இருக்கும் ஒரு சிறிய ஆபத்து. அதையும் விஞ்ஞானிகள் சரி பண்ணிடுவாங்க. சரி, இந்த காணொலியில் நீங்கள் ஐஎஸ்எஸை பற்றி பார்த்துருப்பீங்க. அடுத்த காணொலியில் சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி எத்தனை பேர் மேலே போனாங்க, அதனுடைய பிற்பாடு நடந்தது அப்படின்றத நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி.